சங்கீதம் 34 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல, என்னதான் காட்டுக்கு ராஜாவாகவே இருந்தாலும் சிங்கத்தால் தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக பராமரிக்க முடியாது. அதே நேரம் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல, சரி இந்த கர்த்தரை தேடுகிறது அப்படின்னா எப்படி? கர்த்தரை எவன் ஒருத்தன் நம்புறானோ, எவன் ஒருத்தன் விசுவாசிக்கிறானோ அவனால மட்டும்தான் தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை தேடக்கூடியவனா இருப்பான். இதுதான் எரேமியா 17வது அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுகிறதுல, அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உஷ்ணம் வருவதை கூட காணாமல் இலை பச்சையா இருப்பான், தப்பாமல் தன் காலத்தில் கனி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இருக்குது. கனி அப்படின்னாலே அது நன்மையை தான் குறிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய விதத்துல வாழணும், அதாவது நன்மையா வாழணும் அப்படின்னா நிச்சயமாகவே நம்ம கர்த்தரை தேடுவோம். அப்படி கர்த்தரை தேடும் பொழுது நம்ம வாழ்க்கையில நன்மை குறைவுபடாம நம்ம நிறைவா ஆசீர்வாதமா வாழுவோம்.